புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து NSE வெப்சைட்ல இருந்து ஆப்ஷன் செயினை ஓபன் பண்ணிக்கலாம். இந்த NSE பேஜோட ஆப்ஷன் செயின் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, NSEயோட ஆப்ஷன் செயின் ஓபன் பண்ணதுமே நீங்க எதோட ஆப்ஷன் கான்ட்ராக்ட பார்க்க போறீங்கன்ற ஒரு லிஸ்ட் வரும். அதுல பாத்தீங்கன்னா மெயினா வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இருக்கும். அடுத்து பக்கத்துலயே பாத்தீங்கன்னா செலக்ட் சிம்பிள்னு இருக்கும். அதாவது நீங்க ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோட ஆப்ஷன் செயின் பார்க்கணும்னா இங்க வந்து உங்களோட ஸ்டாக்கை சூஸ் பண்ணி கோன்னு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ஆப்ஷன் செயினை நீங்க பார்க்கலாம். அண்ட் பக்கத்திலேயே வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கும். நீங்க எந்த எக்ஸ்பைரியோட ஆப்ஷன் செயின் பார்க்கணுமோ அந்த எக்ஸ்பைரியை சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் ஓபன் பண்ணலாம். ஸோ பை டிஃபால்ட்டா இந்த வீக்கோட எக்ஸ்பைரி, அதாவது 10th டிசம்பர் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டி கான்ட்ராக்டோட ஆப்ஷன் செயின் ஓபன் பண்ணிருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சென்டரா இருக்கிறது தான் வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ். இதுல லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே வந்து கால் ஆப்ஷனோட டீடைல்ஸ் அண்ட் ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாமே வந்து புட் ஆப்ஷனோட டீடைல்ஸ். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே என்னன்றது நம்ம ஒன்னொன்னா புரிஞ்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா பிட் அண்ட் ஆஸ்க்னு ரெண்டு இருக்கு. பிட்ன்றது பையர் வந்து எந்த பிரைஸ்ல வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் வந்து பிட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ஆஸ்க் பிரைஸ்ன்றது ஆப்ஷன் செல்லர் வந்து எந்த பிரைஸ்ல செல் பண்றதுக்கு இருக்காரோ அதை தான் வந்து ஆஸ்க் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பிட் குவான்டிட்டின்றது இந்த பிட் பிரைஸ்ல பையர் எவ்வளவு குவான்டிட்டி ஆஃபர் பண்றாருன்றது தான் வந்து பிட் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் ஆஸ்க் குவான்டிட்டி, அதாவது இந்த ஆஸ்க் பிரைஸ்ல செல்லர் வந்து எவ்வளவு குவான்டிட்டி ஆஃபர் பண்றாருன்றது தான் வந்து ஆஸ்க் குவான்டிட்டி. அடுத்து சேஞ்ச் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வந்து நேத்தோட ஆப்ஷன் கான்ட்ராக்டை கம்பேர் பண்றப்ப எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்றது தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அடுத்து LTP பாத்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ், அதாவது இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வந்து லாஸ்டா எந்த பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆயிருக்குன்றதை ரெப்ரசென்ட் பண்ணுது. அடுத்து IV, அதாவது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, இது வந்து ஆப்ஷன் கான்ட்ராக்டோட வாலட்டிலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது ரெப்ரசென்ட் பண்ணுது. இதை பத்தி நம்ம டீடைல்டாவே நம்மளோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸோட வீடியோஸ்ல பேசியிருக்கோம், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து வால்யூம், அதாவது எவ்வளவு ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்குன்றதை ரெப்ரசென்ட் பண்றது தான் வந்து வால்யூம். ஓகே, அடுத்து வந்து OI பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேஞ்ச் இன் OI பார்க்கலாம். ஸோ OI அப்படின்றது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதா, கரண்ட் மார்க்கெட்ல எவ்வளவு கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஓப்பனா இருக்குன்றத ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஓப்பனா இருக்குன்றத ரெப்ரசென்ட் பண்றதா வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து 1000 அப்படின்னு இருக்குன்னா 1000 லாட்ஸ் வந்து ஓப்பனா இருக்குன்னு அர்த்தம். அதாவது அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் பிரைஸோட ஆப்ஷன் கான்ட்ராக்டை வந்து பையர் பை பண்ணிருக்காரு அண்ட் அந்த பையருக்கு வந்து ஒரு செல்லர் செல் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். அண்ட் இந்த பையரும் செல்லரும் வந்து அவங்களோட பொசிஷனை எக்ஸிட் பண்ணாம இன்னும் அந்த பொசிஷன்ஸை வந்து ஓப்பனா வச்சிருக்காங்கன்றது தான் வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அடுத்து சேஞ்ச் இன் OI என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா எவ்வளவு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து புதுசா ஆட் ஆயிருக்கு அண்ட் புதுசா எக்ஸிட் ஆயிருக்குன்றதை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா புது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆனதுன்னு அர்த்தம். அதுவே நெகட்டிவ்ல இருந்ததுன்னா ஆல்ரெடி இருந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து எக்ஸிட் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ல இருந்து எவ்வளவு எக்ஸிட் ஆயிருக்காங்கன்றதை ரெப்ரசென்ட் பண்றதா வந்து இந்த சேஞ்ச் இன் OI நெகட்டிவ்ல இருந்ததுன்னா. ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ்லயே இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் அண்ட் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. ஸோ இந்த ஆப்ஷன் செயினை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்றதுன்றது நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ்னா என்னது அண்ட் சப்போர்ட்னா என்னதுன்றதை நம்ம ஷார்ட்டா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். பொதுவா ஒரு ஸ்டாக்கோ இல்ல இண்டெக்ஸோ வந்து ஒரு பிரைஸுக்கு மேல போகாதுன்னு சொல்றப்போ அந்த பிரைஸை வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே போல ஒரு பர்டிகுலர் பிரைஸுக்கு கீழே போகாதுன்னு சொல்றப்போ அந்த பர்டிகுலர் பிரைஸை வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நிறைய மெத்தட்ஸ்ல வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதுல ஒரு மெத்தட் தான் வந்து ஆப்ஷன் செயின்ல இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஆனா எந்த மெத்தடா இருந்தாலும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொன்னதுமே அந்த லெவல்ஸை வந்து எப்பவுமே மார்க்கெட்டோ இல்ல ஸ்டாக்கோ மூவ் ஆகாதுன்னு அர்த்தம் இல்ல. மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராங்கான டிரைவிங் நியூஸ் இல்லைன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அண்ட் அதே போல ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேல போறப்பவும் அண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போறப்பவும் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கால் ஆப்ஷனோட மீனிங் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கணும். அதாவது கால் ஆப்ஷன் வந்து நம்ம எதுக்கு பை பண்ணுவோம், மார்க்கெட்டோ இல்ல ஸ்டாக்கோ வந்து மேல போகும்னு நினைக்கிறப்பதான் வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம். அதுவே கால் ஆப்ஷன் செல் பண்றோம்னா அந்த அசட்டோட பிரைஸ் வந்து மேல போகாதுன்னு நினைச்சிருப்போம். ஸோ இப்படி அசட்டோட பிரைஸ் மேல போகும்னு நினைக்கிறப்பதான் வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணுவோம், இல்ல மேல போகாது அப்படின்னு நினைக்கிறப்பதான் கால் ஆப்ஷன் செல் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு கான்ட்ராக்டா இருந்தாலும், அதாவது எந்த ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸோட ஆப்ஷன் கான்ட்ராக்டா இருந்தாலும் ஒரு செல்லர் செல் பண்ணிருப்பாரு, அதை வந்து ஒரு பையர் பை பண்ணிருப்பாரு. ஆனா இந்த பையிங்க்கும் செல்லிங்க்குமே பாத்தீங்கன்னா அதிகமான ரிஸ்க் வந்து செல்லருக்கு இருக்கு.
அண்ட் அதே போல அதிகமான மார்ஜினும் வந்து செல்லருக்கு இருக்கு. ஆனா பையருக்கு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மார்ஜினே தேவைப்படாது. அண்ட் அதே போல ரிஸ்க்கும் பாத்தீங்கன்னா லிமிட்டடா இருந்து அன்லிமிட்டட் ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்படி ஆப்ஷன் செல்லிங்க்கு வந்து அதிகமான மார்ஜின் இருக்கிறதுனால மெஜாரிட்டி ஆஃப் த ஆப்ஷன் செல்லிங்கை வந்து ரீட்டைலர்ஸை விட பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் பிக் பிளேயர்ஸ் தான் வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அதிகமான மார்ஜின் தேவைப்பட்டாலும் அவங்க செல் பண்றாங்க. அண்ட் அதே போல அன்லிமிட்டட் ரிஸ்க் இருந்தாலும் அவங்க செல் பண்றாங்கன்னா அவங்க சும்மா எதையும் யோசிக்காம செல் பண்ணிருக்க மாட்டாங்க. அண்ட் ஈவன் அந்த ஆப்ஷன் செல்லிங் பண்ணிட்ட பிறகு நிஃப்டி வந்து மேல போனாலும் அவங்க பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் பெரிய பெரிய பிளேயர்ஸ்ன்றதுனால அவங்க லாஸ் ஆகாம இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா நிஃப்டியை அவங்க ஓரளவுக்கு டவுன் பண்ணவும் முடியும். அண்ட் அதனாலதான் வந்து இந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ்ல செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை தான் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கால் ஆப்ஷன் சைட்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்க அதிகமா இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா அதிகமா வந்து 13,500 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல கிட்டத்தட்ட 34,849 லாட்ஸ் வந்து இங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா 34,849 லாட்ஸ் வந்து ஆப்ஷன் செல்லர் செல் பண்ணி இன்னும் எக்ஸிட் ஆகாம ஓப்பனாவே வச்சிருக்காங்க. ஸோ அப்போ அதிகமான ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரைக் பிரைஸை செல் பண்ணி அவங்க எக்ஸிட் பண்ணாம இருக்காங்கன்னா நிஃப்டி வந்து 13,500க்கு மேல போகாதுன்னு நினைக்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால இந்த ஸ்ட்ரைக் பிரைஸை நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது இங்க ஒரு கேள்வி வரும், இந்த 13,500 ஸ்ட்ரைக் பிரைஸை வந்து 34,849 செல்லர் செல் பண்ணிருக்காங்கன்னா ஆப்போசிட்ல 34,849 பையர்ஸ் பை பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? அவங்க வந்து நிஃப்டி மேல போகுன்ற எக்ஸ்பெக்டேஷன் தானே பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன் நம்ம கன்சிடர் பண்ணிக்காம செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ கன்சிடர் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேல போகாது அதனால இது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோன்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்னது போல பை பண்றப்போ அதிகமான ரிஸ்க்கும் இல்ல அண்ட் அதிகமான மார்ஜினும் தேவைப்படாததுனால நிறைய ரீட்டைலர் ட்ரேடர்ஸ் தான் பாத்தீங்கன்னா பை பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல நிறைய பேர் வந்து ஜஸ்ட் மணியை போட்டு பார்ப்போம், வந்தா லாபம் இல்லைன்னா சின்னதா லாஸ் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஆனா ஆப்ஷன் செல்லிங் பண்றதுக்கு அதிகமான மார்ஜின் தேவைப்படும். ஸோ அதனால நிறைய ஆப்ஷன் செல்லிங்கை வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் பெரிய பெரிய பிளேயர்ஸ் தான் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஈவன் அதிகமான ரிஸ்க் இருந்தும் அவங்க பண்ணிருக்காங்கன்னா அவங்க கிட்ட சம் ஸ்ட்ராங்கான டேட்டா இருந்திருக்கணும். ஸோ அதனாலதான் வந்து ஆப்ஷன் பையர் பெர்ஸ்பெக்டிவ் விட ஆப்ஷன் செல்லர் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வந்து நம்ம ஆப்ஷன் செயினை அனலைஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இப்போ ரெசிஸ்டன்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணலாம்னு புரிஞ்சிருக்கும். அதாவது கால் ஆப்ஷன் சைட்ல எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து நம்ம வந்து சப்போர்ட்டை புரிஞ்சுக்கலாம். சப்போர்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு புட் ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கணும். அதாவது நம்ம புட் ஆப்ஷன் எப்போ பை பண்ணுவோம், மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணுவோம். அதுவே புட் ஆப்ஷன் செல் பண்றோம்னா மார்க்கெட் கீழே போகாது மேலதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா புட் ஆப்ஷன் செல் பண்ணிருப்போம். ஸோ அப்போ புட் ஆப்ஷன் சைட்ல எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அதிகமான புட் ஆப்ஷன் செல் பண்ணிருக்கிறதுனால மார்க்கெட் வந்து அந்த பிரைஸை விட கீழே போகாதுன்னு எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் அதுக்கு மேலதான் இருக்க போகுதுன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால அந்த ஸ்ட்ரைக் பிரைஸை வந்து நம்ம சப்போர்ட்னு புரிஞ்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நிஃப்டியோட புட் ஆப்ஷன் சைட்ல பாத்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இமிடியேட்டா 13,200ல இருக்கு. ஸோ அப்போ செல்லர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா நிஃப்டி வந்து 13,200க்கு கீழே போகாது அதுக்கு மேலதான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதுவே அடுத்த சப்போர்ட்டா பாத்தீங்கன்னா 13,100ல இருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ அப்படி பாக்குறப்போ 13,200 அண்ட் 13,100 தான் பாத்தீங்கன்னா மேஜரான சப்போர்ட்ஸா இருக்கும்னு நினைக்கலாம். ஸோ அப்படி பாக்குறப்போ இந்த வீக்கோட எக்ஸ்பெரி அதாவது 10th டிசம்பரோட எக்ஸ்பெரிக்குள்ள மேஜரா வந்து 13,100 ஆர் 13,200ல இருந்து 13,500க்குள்ள தான் நிஃப்டி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைட்ல இந்த மணி ஸ்ட்ரைக் பிரைஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அன்வைண்ட் ஆகி அவுட் ஆஃப் த மணி ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆகுதுன்னா நிஃப்டி வந்து மேல போக போகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது இங்க டார்க் ஏரியாவா இருக்கிறது தான் வந்து இந்த மணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ கால் ஆப்ஷன் சைட்ல இருக்கிற சில இந்த மணி ஸ்ட்ரைக் பிரைஸ் பாத்தீங்கன்னா அன்வைண்ட் ஆகுது, அதாவது சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நெகட்டிவா போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இந்த சேஞ்ச் இன் ஓஏ வந்து நெகட்டிவா போகுதுன்னா அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ல இருந்து எக்ஸிட் ஆகுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி இந்த மணி கால் ஆப்ஷன்ஸ்ல இருந்து அவங்க எக்ஸிட் ஆகுறாங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் பிரைஸை தாண்டி போக போகுதுன்றதுனால தான் அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கிற ஆப்ஷன் கான்ட்ராக்ட் எக்ஸிட் ஆகி மேல இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் அதாவது அவுட் ஆஃப் த மணில இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸை பில்ட் பண்ணாங்கன்னா அப்ப மார்க்கெட் வந்து மேல போகுதுன்னு நினைக்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே போலதான் புட் ஆப்ஷன் சைட்லயும் பாத்தீங்கன்னா இந்த மணி ஸ்ட்ரைக் பிரைஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து அன்வைண்ட் ஆச்சுன்னா, அதாவது சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நெகட்டிவ்ல போச்சுன்னா
அண்ட் அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன்ஸோட சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பாசிட்டிவா பில்ட் ஆயிட்டு இருந்ததுன்னா அவங்களோட சப்போர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் கீழே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் வந்து சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலைஸ் பண்ணி மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆக போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது வந்து நீங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இல்லை ஸ்டாக்ஸுக்கும் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த அனலிசிஸை மட்டுமே வச்சு நீங்கள் ட்ரேடிங்கில் என்டர் ஆகுறதுன்றது ரொம்பவே ரிஸ்காக இருக்கும். இது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பிக் பிளேயர்ஸ் வந்து மார்க்கெட்டில் எதுக்கு மேலே போகாது அண்ட் எதுக்கு கீழே போகாதுன்னு கெஸ் பண்ணுறதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து மேஜரான ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம் அண்ட் மார்க்கெட் ஓரளவுக்கு எந்த டைரக்ஷனில் மூவ் ஆக போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸை நீங்கள் டே டு டே பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து